ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டீஜர்ஸை எப்படி டோக்கன் மெத்தடை வச்சு சப்ராக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எப்போவுமே நம்ம இன்டீஜர்ஸ் என்ன பண்ணோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த ஃபார்முலாவில் வச்சு தான் சிம்ப்ளிஃபை பண்ணோம். நம்மளுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்ச கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த டோக்கன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு +5 கொடுத்துருக்காங்க. +5 இருக்கிறனால நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு 5 டோக்கன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு -3 நம்மக்கிட்ட +5லேருந்து -3 சப்ராக்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிறதே ஆனால் என்னது ஃபுல்லாக ப்ளஸ் சிம்பிள்ஸ் தான், மைனஸ் சிம்பிள்ஸே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா 0 பேர்ஸை ஆட் பண்ணோம். 0 பேர்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ரெண்டும் சேர்ந்தபடி இருக்கிறது தான் பேர்ஸு. ஓகேவா? அப்போது நம்ம 0 பேர்ஸை ஆட் பண்ணோம். 0 பேர்ஸை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரெட்டில் போட்டிருக்கேன். பாருங்கள், மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. இது ஒரு பேர். அந்த மாதிரி 3 பேர் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ணோம், -3 சப்ராக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு மைனஸ் டோக்கன் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ அந்த 3 டோக்கனும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். மீதி நம்மளுக்கு இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் டோக்கன்ஸ். அப்போ பாசிட்டிவ் டோக்கன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு 5 பாசிட்டிவ் டோக்கன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு +3 பாசிட்டிவ் டோக்கன்ஸ். அப்போது 5 + 3 என்னது 8. அப்போது +5 -3யோட ஆன்சர் என்னன்னா +8. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டோக்கன் மெத்தட் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.